சுரேஷ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் மருவத்தூர் ராஜேந்திரன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் அவர்களே, செந்துறை ஒன்றிய கழக செயலாளர் செல்வராஜ் அவர்களே, செந்துறை இன்னொரு ஒன்றிய செயலாளர் எழில்மாறன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் துரைசாமி அவர்களே மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்திட்ட குழு உறுப்பினர் தலைவர் அன்பு சகோதரர் சுபாஷ் சந்திரசேகர் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வேப்பூர் கலையரசன் அவர்களே, அரியலூர் மாவட்ட செயலாளர்கள் அங்கனூர் சிவகுமார் அவர்களே, கதிரேசன் என்ற கதிர்வளவன் அவர்களே, மண்டல அமைப்பு செயலாளர் அன்பானந்தம் அவர்களே, தங்கதுரை அவர்களே, வீர செங்கோடன் அவர்களே, மேலாள் மண்டல அமைப்பு செயலாளர், இப்போது முப்பெரும் விழா அகவை 60 நிறைவு விழா, தேர்தல் அரசியல் வெள்ளி விழா, மாநில கட்சி அங்கீகார வெற்றி விழா என்று தாம் பிறந்த மண்ணில் மேலமாத்தூரில் சிறப்பான நிகழ்வை நடத்திவிட்டு வருகிறார். மேடையிலே வந்து 1,03,554 ரூபாய்க்கு காசோலையும் வழங்கியிருக்கிற தம்பி கிட்டு அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேக்குவேர் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ் மாணிக்கம் அவர்களே, செய்தி தொடர்பாளர் உதயகுமார் அவர்களே, முன்னணி பொறுப்பாளர்கள் லெனின் உள்ளிட்ட முன்னணி தோழர்களே, ஒன்றிய செயலாளர்கள் நந்தன் அவர்களே, வரதராஜன் அவர்களே, இளமாறன் அவர்களே, மாநில துணைநிலை பொறுப்பாளர்கள் வழக்குரைஞர் அண்ணாதுரை அவர்களே, அருள்குமரன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய பெருந்தலைவர் பிரபா செல்லப்பிள்ளை அவர்களே, ஒன்றிய துணை பெருந்தலைவர் செல்வராணி அவர்களே மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னோடிகளே, இந்த மகத்தான வெற்றியை ஈட்டிய பெருமைக்குரிய தோழமை கட்சிகளின் அனைத்து மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூர் பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் வெற்றிக்காக களப்பணியாற்றிய முன்னோடிகளுக்கு, தோழர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு காலையிலிருந்து ஜெயங்கொண்டம், அரியலூர் ஆகிய இடங்களில் எல்லாம் அந்த நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு கடைசியாக குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம், கூடியிருக்கிறோம். ஒரு மாதத்திற்கு முன்பு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார்குடி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் இதே போல காலையில் இருந்து மாலை வரையில் அரங்கில் நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. களப்பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பது முதல் கட்டம், வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பது 2வது கட்டம் என்று அமைச்சர்கள் 2 பேரும் முடிவெடுத்து அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
வருகிற ஜூலை 22ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடுகிறது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி தான் முடிகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் என்று ஒதுக்கி குறிப்பிட்ட சில முக்கியமான பகுதிகளுக்கு சென்று மக்களுக்கு நன்றி சொல்வது என்ற ஒரு செயல் திட்டம் உள்ளது. ஆகவே அது அடுத்த கட்டம். இது நேரடியாக களத்திலே இறங்கி வாக்குச்சாவடியில் நின்று பணியாற்றியது, வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தது, சின்னங்களை வரைந்தது என்று இந்த வெற்றிக்காக பாடுபட்ட திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வதற்காக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற சூழலில் 1,03,554 வாக்குகள் வித்தியாசத்தை அந்த வெற்றியை ஈட்டி தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை. சிதம்பரத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறுத்தை வெல்ல 2 சிங்கங்களை தமிழ்நாடு முழுவதும் 20 இடங்களில் 2 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு இடம் என்று கணக்கு பண்ணி 20 இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்று உரையாற்றினார். வேறு எங்கும் இந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான உரையை பார்த்திருப்பாரா என்று எனக்கு தெரியாது. ஆக்கவில்லை என்றுதான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் வேறு, திமுக வேறு என்ற நிலை எந்த சூழலிலும் உருவாக்கிவிடக் கூடாது. திமுக கூட்டணியில் உள்ள அனைவருமே வெற்றி பெற வேண்டும். திருமாவளவும் வெற்றி பெற வேண்டும். திருவண்ணாமலை தொகுதியிலும் நாம் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்கிற நிலையில் மிகுந்த உணர்வு பூர்வமாக அதன் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் மத்தியிலே, திமுக தொண்டர்கள் மத்தியிலே இப்படி சொன்னார். திருமாவளவன் வெல்ல வேண்டும் என்பதற்காக, வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேங்கையின் மைந்தன் MRK பன்னீர்செல்வம் அவர்களையும் அரியலூர் அதிமா அமைச்சர்களை நான் களமிறக்கியிருக்கிறேன் என்று சொன்னார். இது சாதாரணமான ஒரு கருத்து அல்ல, முறை அல்ல. ஏதோ அந்த நேரத்தில் மனதில் பட்ட கருத்தை சொன்னார் என்ற நிலையிலே அவர் பேசவில்லை. அவருடைய அடிமனதில் இருந்து, ஆழ் மனதில் இருந்து இந்த வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வில் இருந்து அவர் பேசிய பேச்சு. அந்த அடிப்படையில் தான் 2019 நமக்கு இந்த 3 தொகுதிகளிலும் மிக அதிகமான வாக்குகள் இழப்பு இருந்தது, பின்னடைவு இருந்தது. அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 25,000 வாக்குகள் நம் பின்னடைவில் இருந்தது. மைனஸ். குன்னத்திலும் நாம் பின்னடைவில் இருந்தோம். அரியலூரிலும் அப்படி பல 1000 வாக்குகள் பின்னடைவிலே இருந்தோம். ஆனால் இந்த தேர்தலில் அவற்றை எல்லாம் இட்டு கட்டி ஈடு செய்து மிக குறைவான இழப்பு தான் ஜெயங்கொண்டத்திலே. வெறும் 1300 தான். போன முறை 25,000, இந்த முறை 1300. அதிலும் கங்கை கொண்ட சோழபுரம் எண்ணப்படவில்லை. அது டெக்னிக்கல் எரர் என்று சொல்லி எண்ணாமல் விட்டுவிட்டார்கள். எண்ணி இருந்தால் அதில் நமக்கு 400 வாக்குகளுக்கு மேல் கிடைக்கும் என்பது உறுதி. அது கிடைத்திருந்தால் மொத்த
பின்னடைவு என்பது டிஃபரன்ஸ் என்பது வெறும் 1000க்கு கீழே போயிடும். குன்னம் சட்டமன்ற தொகுதியிலே 9000 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறது. குன்னம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தான் நம்முடைய அமைச்சர். இந்த தொகுதியில் தான் அமைச்சர். ஆகவே இந்த வெற்றியை அவ்வளவு எளிதாக நாம் பெற்றுவிடவில்லை. மிக கடினமான போராட்டம் தான். அமைச்சர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும், கூட்டணி கட்சிகளை சார்ந்த தோழர்கள் அனைவரும் 15 நாள் இடைவெளியிலே பாடுபட்டு மக்களை சந்தித்து வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளை எல்லாம் விநியோகம் செய்து அப்படி சேகரித்த வாக்குகள் தான். ஆகவே இந்த வெற்றியை ஈட்டி தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு காணிக்கையாக்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை ஏற்படுவதை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சிதம்பரம் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலுமே விழுப்புரத்திலும் வெற்றி. இதன் மூலம் 25 ஆண்டு கால தேர்தல் அரசியல் போராட்டத்தில் இந்த வெள்ளி விழா ஆண்டு 25 ஆண்டுகள் ஆகிறது. நாங்கள் தேர்தல் அரசியல் அடியெடுத்து இது 25வது ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு. இந்த வெள்ளி விழா ஆண்டில் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களோடு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு பாடுபட்ட உங்கள் அனைவருக்கும் நான் எனது சிறப்பான நன்றியை விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட 2 தொகுதிகள் மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகள் உட்பட திமுக தலைமையிலான கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட 40க்கு 40, 100க்கு 100 என்று நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இது சாதாரணமான ஒன்று அல்ல. திமுக தலைவராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அடுத்தடுத்து தொடர் வெற்றியை தான் இந்த கூட்டணி பெற்று வருகிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பல தேர்தல்களை சந்தித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருக்கு கூட இப்படி தொடர் வெற்றி கிடைக்கவில்லை. ஆனால் அவர் ஒரு வெற்றி நாயகர் தான். அவர் தனிப்பட்ட முறையிலே போட்டியிட்ட சட்டமன்ற தேர்தல்கள் அனைத்திலும் ஒரு முறை கூட அவர் தோற்கவில்லை. 13 முறை போட்டியிட்டார், 13 முறை போட்டியிட்டார். முதலாக முசிறி தொகுதியிலே போட்டியிட்டு, குளித்தலை தொகுதியிலே போட்டியிட்டு பெற்ற வெற்றி. அதன் பிறகு ஒரு தேர்தலில் கூட அவர் தோல்வியடையும். தேவை நம்மையார் கூட பர்கூர் தொகுதியிலே தோல்வியை சந்தித்தார். எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையிலே தோற்கவில்லை என்றாலும் கூட 80லே நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 38 இடங்களில் தோற்றார். இரட்டை இலை சின்னம் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற போதே தோற்று போன வரலாற்றை தமிழகத்தில் நாம் கண்டோம். 2 தொகுதிகளில் மட்டும்தான் இரட்டை இலை வெற்றி பெற்றது. அப்போது எம்ஜிஆர் புகழின் உச்சத்தில் இருந்தார். அப்படிப்பட்ட நேரத்தில் அவரும் அந்த சின்னம் தோல்வியை தழுவியிருக்கிறது. கலைஞர் காலத்தில் கூட இப்படி தொடர் வெற்றிகளை திமுக கண்டதில்லை. அருமை தோழர்களே, இன்றைக்கு இந்த வெற்றி தொடர் வெற்றி, அடுத்தடுத்து வெற்றி அண்ணன் தளபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் சொன்னாலும் கூட்டணி பலம் என்பது மிக முக்கியமான காரணம். அதை நான் மகிழ்ச்சியோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலோடு வட இந்தியாவில் சில மாநிலங்களிலும் தேர்தல்கள் நடந்தன. மேற்கு வங்கத்திலும் நடந்தது. பாஜக ஆளுநர்
மாநிலங்களிலும் நடந்தது. அங்கே ஆளுங்கட்சி தோற்கிறது, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது. அங்கே ஆளுங்கட்சிக்கும் அதிகார பலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது. ஆனால் அதிகார பலம் பணபலம் இருந்தும் வெற்றி பெற முடியவில்லை. மக்கள் நினைத்தால் அதிகார பலமாவது பணபலமாவது எல்லாவற்றையும் தூக்கி எறிகிற சக்தி மக்களிடத்தில் உண்டு. பணத்தால் வெல்ல முடியும் என்றால் அதானிதான் இந்தியாவின் பிரதமராக இருக்க முடியும். பணம் போதும் தேர்தல் வெற்றிக்கு என்றால் அதானியே கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சிட முடியும். அதுக்கு மோடி தேவை. பணம் தேர்தல் அரசியலுக்கு தேவை எவ்வளவுதானே தவிர அது மட்டுமே போதாது. அதை மக்கள் ஒருபோதும் பொருட்படுத்த மாட்டார். என்ன பிரச்சாரம் செய்தாலும், என்ன செலவு செய்தாலும், அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தினாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். யாருக்கு எந்த நேரத்தில் வெற்றியை வழங்க வேண்டும், யாருக்கு எந்த நேரத்தில் பாடம் புகட்ட வேண்டும் என்பதில் இன்றைக்கு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு தமிழகத்தில் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் எதிராக எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு சமூக ஊடகங்களிலே எவ்வளவு விமர்சனங்களை செய்தாலும், அவதூறுகளை பரப்பினாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் மண்டை கொள்கிறார்களே தவிர திமுகவின் வெற்றியை அவர்களால், திமுக கூட்டணியின் வெற்றியை அவர்களால் தடுக்க முடியும். இதுதான் தமிழக அரசியலில், ஏன் இந்திய அரசியலில் கலைஞரை போல கடுமையான விமர்சனங்களை சந்தித்த ஒரு தலைவர் இருக்க முடியாது. கலைஞரை போல அவதூறுகளுக்கு ஆளான ஒரு தலைவர் வேறு யாரும் இருக்க முடியாது. கலைஞரை போல இல்லாத பொருளாத பழிகளுக்கு ஆளான ஒரு தலைவர் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனாலும் அவரை பகைவர்களால் வீழ்த்த முடியவில்லை. அவர்தான் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றார். அவரை வீழ்த்த வேண்டும் என்று எவ்வளவோ பகிரவ முயற்சிகளை எடுத்தவர்கள் எல்லாம் தோற்று போனார்கள். 5 முறை இந்த நாட்டின் முதலமைச்சராக அவர் நாற்காலியில் அமர்ந்து இங்கே ஆட்சி நிர்வாகம் செய்தார். அதை எல்லாம் செய்ய முடியும். அவருக்கு பிறகு இன்றைக்கு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று தொடர் வெற்றிகளை ஈட்டி வருகிறார் என்றால் அது இன்னும் ராசி பலன் கிடையாது. நல்ல கரகவாட்டம் இருக்கு, அதனால கிடையாது. அவருடைய அரசியல் புத்தி, அவருடைய திடமான நம்பிக்கை, மக்கள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, அவருடைய ஆட்சியின் மூலம் செய்கிற நலத்திட்டங்கள், கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்லுகிற போக்கு, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு கூட்டணியை கட்டுக்கோப்பாக நடத்துகிற தலைமை கிடையாது. தளபதி அவர்களை தவிர எங்கேயுமே கிடையாது. கூட்டணி உருவான அடுத்த சில நாட்கள் அது கலைஞ்சு போயிடும். 19 அதிமுக, பிஜேபி, பாமக எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க. 2022 அவரால் தாக்கு பிடிச்சு நிற்க முடியுதா? 2024 தாக்கு பிடிச்சு நிற்க முடியுதா? மறுபடியும் அவர்களால் சேர முடியுமா? ஆனால் மாற்று கருத்துக்களை நாம் பேசினாலும் இந்த கூட்டணியில் எந்த விரிசலையும் எதிரிகளால் உருவாக்க முடியவில்லை. அந்த அளவுக்கான ஒரு புரிதல், அந்த அளவுக்கான ஒரு பிடிப்பு, அந்த அளவுக்கான ஒரு தலைமை. நான் மேடைக்காக பேசவில்லை, இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஆகவே அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வழிநடத்தக்கூடிய ஆளுமை பெற்ற ஒரு தலைவராக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்பதுதான் இங்கே முக்கியமாக அடிக்கோடிட வேண்டிய செய்தி. அதுதான், அந்த பலம்தான் நமக்கு இப்படிப்பட்ட வெற்றியை தந்திருக்கிறது. விக்கிரவாண்டியிலே அதிமுக விலகிவிட்டது. தேர்தலில் போட்டியிடாமல் ஒரு கட்சி விலகுகிறது.
அதுவும் எதிர்கட்சி விளங்குகிறது என்றால் அந்த கட்சி வளர்ச்சியை நோக்கி போகிறதா அல்லது பின்னோக்கி போகிறதா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும். எத்தனையோ தோல்வியோ நான் தான் உனக்கு எதிரி, நீதான் எனக்கு எதிரி என்று களத்திலே நிற்பதுதான் தேர்தல் அரசியல். அதுதான் தேர்தல் அரசியல். பின்வாங்க கூடாது. உன் இடத்தை வேறு யாருக்கும் நீ விட்டுக் கொடுக்கிறாய் என்று பொருள். திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய எதிர்கட்சி என்கிற தகுதியை வேறு யாருக்கோ விட்டுக் கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றுதான் அதற்கு பொருள். இடைத்தேர்தல் தானே, அதுல என்ன வரப்போகுது, எப்படி டிஎம்கே தான் ஜெயிக்கும், அதனால் நாங்க நிக்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இது உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு யுத்தம். அது இந்த பலவீனத்தை தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவர்கள் பயன்படுத்தி அதிமுகவை பின்னுக்கு தர பார்க்கிறார்கள். திமுகவை அவர்களால் பின்னுக்கு தர முடியாது. திமுக கூட்டணியை அவர்களால் பலவீனப்படுத்த முடியாது. அவர்கள் என்ன போட்டி போட்டாலும் அவர்களால் அதிமுகவை பலவீனப்படுத்த முடியுமே தவிர அதற்கு அதிமுக தலைமையும் இடம் கொடுக்கிறதே தவிர திமுகவையோ திமுக கூட்டணியையோ அவர்களால் பலவீனப்படுத்த முடியாது. இது ஒரு நடப்பு அரசியல், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவே இந்த இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிக் கொண்டு மறைமுகமாக பாமகவுக்கே ஓட்டு போடுங்கள் என்பதுதான் எடப்பாடி அவர்களின் சூசகமான அறிவு. ஆனால் என்ன ஆனது, பாமகவுக்கு அந்த வாக்குகள் எல்லாம் போகும், பாமக வெற்றி பெற்றுவிடும் என்று பலரும் குறி சொன்னார்கள். தொலைக்காட்சி விவாதங்களிலே கணித்தார்கள். ஆனால் எல்லோரும் அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில வித்தியாசமே 67,757 வாக்குகள் திமுக வேட்பாளர். அதே நீங்க அதிகார பலத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க, உங்களோட பணபலம் இருக்கிறது, எல்லா அமைச்சர்களும் வந்து நின்றார்கள். ஏன் ஆளுங்கட்சி வட இந்திய மாநிலங்களிலே வெற்றி பெறவில்லை? அவர் கையில் அதிகார பலம் இல்லையா, பணபலம் இல்லையா? மக்கள் திமுக ஆட்சியின் மீது இவர்கள் சொல்லுவதை போல அதிருப்தியாக இல்லை என்பதுதான் அதிலே தெரிகிற உண்மை. அப்படி எந்த அதிருப்தியும் இல்லை. சோசியல் மீடியாவில் ஏதோ திமுகவுக்கு எதிராக எல்லா மக்கள் இருக்கிறார்கள், திமுக கூட்டணியில் விரிசல், திருமாவளவன் போயிட்டு வந்துட்டாரு, அதனால அவர் வந்து அந்த அணிக்கு தாவ போறாரு. அது கற்பனை. திருமாவளவன் இப்படி ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, அங்க கூட்டணிக்குள்ள புகைச்சல், வீட்டுக்குள்ள புகைது போடுறது, கூட்டணிக்குள்ள புகைச்சல் என்று ஆளாளுக்கு பேசுகிறார். நான் வந்து வெறும் கால்குலேட்டிவ் டைப் கிடையாது. இங்க போனா வாரலாமா, அங்க போனா வரலாமா, இங்க 2 தான் கிடைக்கும், அங்க போனா 5 கிடைக்கும், இப்படி கணக்கு போடக்கூடிய இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பிற்போக்கு சக்திகள் இங்கே காலூன்ற கூடாது. தமிழ்நாட்டின் எதிர்காலம் திசை மாறி போகக்கூடாது. தனிப்பட்ட முறையிலே நம்முடைய நலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டால் நாட்டின் நலன் என்ன ஆகும், மக்களின் நலன் என்ன ஆகும் என்கிற கவலையோடு விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு அணியையும் எடுத்து வைக்கிறது. அப்படித்தான் தேர்தல் அரசியலையும் நாங்கள் பார்க்கிறோம். 2 சீட்டுக்கு போற, 3 சீட்டுக்கு போற, 40 சீட்டையும் வாங்கினா கூட என்ன போய் நாட்டின் பிரதமர் ஆயிரும் அப்படின்னா 40 சீட்டையும் வாங்கி முடியாது. 40 ஜெயிச்சிட்டோம், நாட்டின் பிரதமராக முடிந்ததா? இந்தியா முழுவதும் நாம் கூட்டணி வெற்றி பெற்றால்தான், 272 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும். 234 தொகுதி தான் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு. 2 ஜெயிச்சாங்க, 4 ஜெயிச்சாங்க, 40 ஜெயிச்சாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை, ஊசலாட்டம் இல்லாத தன்மை,
தன்னலமில்லாத போக்கு, ஒட்டுமொத்த தேசத்தின் பாதுகாப்பு, அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு, இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து பயணிக்கிறது. ஆகவே இந்த வெற்றி எனக்காக கிடைத்த வெற்றி என்று நான் சொல்வதை விட திமுக அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி மாபெரும் வெற்றி. இது இந்த கூட்டணி இன்னும் வலுவாக தொடர வேண்டும் என்று சான்றிதழ் அளிக்கிற வெற்றி தான் விக்கிரவாண்டி வெற்றி. நீங்க போற ரூட் தான் கரெக்ட். இந்தியா கூட்டணி, டிஎம்கே கூட்டணி, உங்களுக்கு நாங்க சர்டிஃபை பண்றோம். எதிர்கட்சிகள் பேசுறத பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க தான் ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறீங்க. உங்கள் நிலைப்பாடும் உங்கள் அணுகுமுறையும் உங்கள் திட்டமிடலும் தான் சரி என்று சான்றிதழ் அளிக்கக்கூடிய வெற்றியாகத்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியை மக்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். எனது அருமை தோழர்களே, அந்த உணர்வோடு தான் நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். அந்த நன்றி பெருக்கோடு தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். இந்த வெற்றிக்கு பாடுபட்ட உங்கள் அனைவருக்கும், மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், நிறைய பெயர்கள் விடுபட்டிருக்கின்றன, அவர்கள் பொறுத்திருக்க வேண்டும். வெப்பைக்குடிக்காடு ஜாகிர் ஹுசேன் பெயரை சொல்ல வேண்டும் என்று இன்னும் பல பெயர்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். தயவுகூர்ந்து பொறுத்திருக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே கைகளை பிடித்து நன்றி சொல்ல வேண்டும் என்பதுதான் இது களப்பணியாளர்களுக்கான நன்றி அறிவிப்பு. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மேடையிலே